நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த பதிவின் போது பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று தான் ஆரம்பிப்போம். ஆனால் இந்த காணொலி பதிவு மட்டும் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, இது முழுக்க முழுக்க நாம் தமிழரினுடைய உறவுகளுக்காக நான் பேசுகின்ற செய்தி. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சில செய்திகளை என்னால் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் இப்போ வெற்றிடமாக ஆகி இருக்கின்ற திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களை நிறுத்தினா 100% வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான சில போஸ்டர்ஸ் வடிவமைப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு சில முக்கியமான பொறுப்பாளர்களாக நாம் பார்க்குற சில பேரும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்னா நீங்கள் ஆதரிப்பீர்களா எதிர்ப்பீர்களா அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே போல் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே என்ன நடந்தாலும் அண்ணா நாங்கள் உங்கள் பக்கம் அப்படின்னு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது இது போன்ற செய்திகளை பார்க்கறதில்ல. அதே போல் மிகப்பெரிய கோபமும் இருக்குது. ஏன் இது மாதிரி என்ன பேசுகிறீங்க? அண்ணன் நின்று ஜெயிச்சா நல்லது தானே, திருச்சி கிழக்கில் அண்ணன் நின்று ஜெயிச்சிட்டா நல்லது தானே, அண்ணன் ஒரு ஆளுனாலும் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் அது நல்லது தானே அப்படின்னெல்லாம் நீங்கள் எந்த அரசியல் அறிவின் அடிப்படையில் அதை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ணன் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு நம்மளை விட அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் ஏன் நம்ம ஒரு தேர்தல் தோல்விக்கு முன்னாடி எல்லாரும் அண்ணன்ட்ட அலைபேசியில் அழைச்சி, அண்ணன் நீங்கள் மட்டும்னாலும் சட்டமன்றத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே அண்ணன் சொன்ன பதில் என்னென்னா, டேய் ஒட்டுமொத்த கட்சியும் வெற்றி பெற்று உள்ளுக்கு போகணுன்னு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்க, நீங்கள் மட்டும் போங்க, நீங்கள் மட்டும் போங்க, நான் மட்டும் போனால் என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் போனால் பேசுவேன், அவ்வளோதான். அப்போ மாற்றத்தை கொண்டு வருகின்ற அதிகாரத்தை கொண்டு போய் அங்கே நிறுவுவதற்கு நான் மட்டும் போய் என்னப்பா புண்ணியம் அப்படின்னு தான் அண்ணன் அந்த கேள்வியை முன்வைத்த எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கிறாங்க. நான் ஒரு சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்கள் அதீதமாக நினைக்கிறீங்களா அல்லது நீங்கள் நம்ப மறுக்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பாட்டினாலும் அசுரன் படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் நம்பாட்டினாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்மையான ஜனநாயக தேர்தல் வெற்றியாக நீங்கள் பார்க்குறீங்களா? அது இல்லை. நீங்கள் நம்பாட்டினாலும் அதுதான் உண்மை. ஏன்னா இது முழுக்க முழுக்க மூளை செய்யப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட வெற்றி. அதே போல் வேண்டுமென்றே இவிஎம் மிஷின் ஒரு பக்கம், அதே போல் மக்களினுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய மனநிலை என்ன, அந்த மனநிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஸ்கேமிங், அதாவது நூதன திருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் செய்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வெர்ச்சுவல் வார் ரூம் என்ற ஒரு வார் ரூமை வச்சு, அந்த வார் ரூமின் அடிப்படையில் இப்போ ஒரு மாவட்டத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதினா அந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கும் ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு, அப்போனா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100க்கு மேலே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100லேருந்து 150 வாட்ஸ்அப் குரூப்பு. அப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியிலிருந்து எல்லாருடைய ஃபோன் நம்பரையும் யார் ஃபோன் நம்பரையும் யாரும் வாங்கலாம். ஒரு தொகுதியில் உள்ளவங்க ஃபோன் நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியெல்லாம் நிறைய டேட்டா என்ட்ரி எல்லாம் வந்துருச்சு. அப்போ நம்ம நம்பர் கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை. அப்போ ஒரு தொகுதியில் இருக்கிற இந்த தொகுதியில் 2,60,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 2,60,000 வாக்காளர்களினுடைய அலைபேசி எண் வித் வாட்ஸ்அப்போட டேட்டா பேஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறானுங்க, அதை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவங்க வாட்ஸ்அப்புக்கு 100லேருந்து 150 வீடியோக்கள் விஜய் அவர்கள் குறித்து போகிறது பரப்பப்பட்டது. அதே போல் அந்த தொகுதியில் எந்த கட்சி கொஞ்சம் நல்ல வலிமையாக இருக்குது, இப்போ நாம் தமிழர் கட்சி வலிமையாக இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை பற்றி கிட்டத்தட்ட 18 அவதூறுகள் பரப்பியிருக்கிறானுங்க. என்னென்ன அவதூறுகள் பரப்பியிருக்கிறாங்கன்னு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ இதை நீங்கள் நம்புறீங்களா? இந்த வெற்றி மக்கள் விருப்பப்பட்டு அளித்த ஒரு வெற்றி கிடையாது. மாறாக டிஜிட்டல் ஸ்கேமிங் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இதுதான் உண்மை. ஆனால் ஒரு கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, கூடுதலாக ஐடி விங்கு நாமளும் வச்சுருக்கிறோம். எல்லா நடைமுறையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக இவன் டிஜிட்டல் வார் ரூம் மாவட்ட வாரியாக வச்சு ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த அவதூறை பரப்பி அந்த தொகுதியில் அவன் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வேலை செய்கிறான் அப்படிங்கிறத ஆளுங்கட்சியாலையும் கண்டுபிடிக்க முடியல,
எதிர்க்கட்சியாலையும் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் சொல்ல போனால் எல்லா நேரத்திலும் இணையதளத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவன் அந்த அளவுக்கு அந்த வேலையில் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறான். ஒரு ரகசியம் காக்காத எல்லா வேலையும் பாழாக போகும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான். அவன் தனிப்பெரிய இமேஜாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரை விட பெரிய இமேஜ் உள்ள கமலஹாசன் வந்தப்போ கூட இந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்னென்னு தெரியும். ஆனால் இது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான பல்லாயிரம் கோடிகளை இறக்கி அந்த கோடிகளில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டிஜிட்டல் வார் ரூம்ங்கிற வார் ரூமை வச்சு ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து வாங்கி ஒரு தொகுதியில் ஒருத்தரும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய ஐடியை வந்து சர்ச் பண்ணி அந்த ஐடியில் இருக்கிற மனநிலையின் அடிப்படையில் அவங்களுக்கு செய்தியானது பரப்பப்பட்டு அதன் பிறகு அவங்கள வந்து மூளைச்சலவை பண்ணி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு மருந்து டிவிகேயினுடைய தலைவர் தான் அப்படின்னு நம்ப வச்சு பெறப்பட்ட வெற்றி. இப்போ இந்த ரகசியம் காக்காமல் இது போல் ஒரு வெளிப்படையாக நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போடுற மாதிரி ஒரு செல்ஃபி அண்ணன் அதை நினைக்கிறாரு, அண்ணன் ஒரு ஊடகத்தை சந்திக்காமல் போனால் ஊடகத்தை பழி வாங்கி விட்டார் அப்படின்னால நம்மளே செய்தி போடுறதன் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா நம்மள்கிட்ட ஒரு ரகசியமும் தங்கிறது இல்லை. நம்ம கட்சிக்காரவங்க முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் வந்து நம்ம ஒரு நடைமுறையில் பேசிக்கிற அந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் பரப்பி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படி இருக்கிற சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது உண்மையிலேயே வந்து இதை நீங்கள் மாற்றிக்கணும். இது நீங்கள் மாற்றிக்காமல்லாம் நீங்கள் இப்போ நாம் வந்து ஒரு கொள்கையின் கோட்பாட்டின் வழி நடக்கிறவங்க, கொள்கையின் கோட்பாட்டின் வழி நடந்து அந்த மக்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றவர்களையும் நாம் சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும், ரகசியமாக சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும். அதை விட்டு அண்ணன் வீட்டில் கிளம்புனா இதன் அடிப்படையில் கிளம்புறார் அப்படின்னு ஒரு பேட்டி போடுறது, அண்ணன் வந்து ஒரு செய்தியாளர்களை சந்திக்காமல் போனால் நாமளே எடுத்துகிட்டு வந்து இப்போ திருச்சி கிழக்கில் எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நின்றாரு, வென்றாரு, 100% வெற்றி உறுதி. நீங்கள் சொல்லிட்டீங்க, வெற்றி அடைஞ்சிட்றாரு. போய் இந்த நாதாரிகளை பார்க்கவா? இப்போ அவை தலைவர் வந்து பேச விடாமல், சபாநாயகர் பேச விடாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எதையும் பேச முடியாது. நல்ல காந்திரமாக பேசினா கூட அவை குறிப்புகளிலிருந்து அவன் நீக்கணும்னு நினச்சா நீக்கிடலாம். அதிகபட்சம் என்னத்தை செய்யலாம்? வெளிநடப்பு செய்யலாம். ஒரு வெற்றியாளன் வந்து வெளிநடப்பு செய்கிறதுக்கு எதுக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போகணும்? சட்டமன்ற உறுப்பினராக எதுக்கு போகணும்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா நேரத்துலையும் வந்து ஒரு கவனிப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் ஒரு கவனிக்கப்படுறதுனால என்ன பயன்? காரைக்குடி தான் கவனிக்கப்பட்டது. அப்போ நாம் என்ன நினைக்கணும்? ஒரு கட்சி தலைவருங்க, ஒரு கட்சியினுடைய தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட 3வது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். எந்த இடத்துல இடைத்தேர்தலில் வந்து கட்சி தலைவர் எதுக்கு போட்டி போடணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் உண்மையிலேயே போட்டி போடணும். எப்போ போட்டி போடணுமா? நாம் வந்து கிட்டத்தட்ட 140 இடங்களில் வெற்றி பெற்றிருந்து, நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுமைக்கும் 140 இடங்களில் வெற்றி பெற்றிருந்து, அந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் தொகுதியில் தோல்விட்டு இருந்து, அப்படி இருந்தால் அவர் வந்து நின்று ஜெயிச்சு நம்ம வெற்றி பெற வச்சு அவரை கொண்டுட்டு போகலாம். இன்னொன்று 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றிருந்து அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சராக நம்ம அமர்த்தி இருந்து அந்த முதலமைச்சரின் அடிப்படையில் முதலமைச்சருக்கென்று ஒரு தொகுதி வேண்டும், வெற்றி பெற்ற முதல்வராக இருக்குன்னா 6 மாதம் கழித்து ஒரு தொகுதியை வந்து கேன்சல் பண்ணி அந்த கேன்சல் ஆன தொகுதியில் அண்ணனை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். இப்போ இது இல்லை, ஏதாச்சும் ஒரு தேவை திருச்சி கிழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற தேவை இருக்குதா? அப்போ நாம் சிந்திக்கிறது வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முகநூலில் எழுதிடுறீங்க. முகநூலில் வந்து இது வந்து ஒரு செய்தியாக பரப்பப்படுது. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போய் ஒரு இடத்துல வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தும் பொழுது நீங்கள் முகநூலில் உங்கள் விருப்பத்துக்கு எழுதின எல்லாத்திற்கும் கேள்வியாக போய் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நிற்கிது. அப்போ சீமான் அண்ணனுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய கடுப்பையும் ஒரு கட்சி தலைவர்கிட்ட வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு செய்தியாளர்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் முடிவு எடுத்து கொண்டு போய் கொடுக்குற அது மாதிரி ஒரு இதை நாம தான் வந்து நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் போட்ட பதிவு உருவாக்குது. காலையிலேருந்து காண சைக்கிள் அந்த பதிவுகளை அது மாதிரிலாம் தயவு செய்து பதிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு தமிழகத்தினுடைய வெற்றியே ரொம்ப ரகசியமாக இருந்து பெறப்பட்ட வெற்றியாக நீங்கள் பார்க்கணும். அதுதான் உண்மை. நீங்கள் இந்த தேர்தலில் டிஎம்கே தோத்துடும் அப்படின்னு டிஎம்கேக்கே தெரியும். ஆனாலும் அது இந்த தோல்வி இதுன்னுட்டு அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் டிஎம்கே தோத்துடுங்கிறது டிஎம்கேமே தெரியுமா அப்படின்னா உண்மையிலேயே தெரியும்.
உண்மையிலேயே தெரியும். தெரிஞ்சுதான் அது வேலையை செஞ்சுது, தெரிஞ்சுதான் இன்னமும் வந்து சலனப்படாமல் இருக்குது. இது பாரதிய ஜனதா கையில் வந்து இந்த தேர்தல் கமிஷனும் இந்த வெற்றிகளும் போயிருச்சு. இந்த இருக்கிற நிலையிலிருந்து நாம் எப்படி தங்களை தற்காத்து மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குறித்து திமுகவுக்கு தெரியும். திமுக வெளிப்படையாக பேசலை. திமுக இதிலிருந்து எப்படி மீண்டு வருவதற்கான சிந்தனைகளே இருக்குது. அதே போல் அதிமுக உடையுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும், உண்மையிலேயே தெரியும். லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்களை கொண்டுட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து பொறுப்பு கொடுத்து, அதாவது போட்டியிட வாய்ப்பு கொடுத்து அவங்க போட்டியிட்ட உடனேயே உறுதியாக தெரியும் அதிமுகங்கிற கட்சி உடைய போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். தெரிஞ்ச பொழுதும் அவர் பாட்டுக்கு அந்த வேலையை செய்கிறார். தெரிஞ்சதுனால தான் சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போது ஒரு கட்சின்னு நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து கட்சியினுடைய தலைவராக அண்ணனை பார்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் நம்ம அண்ணனாக பார்த்துறோம். அளவுக்கு மீறிய உரிமையை எடுத்துக்கிட்டு அந்த உரிமையின் அடிப்படையில் நாமளே செய்தி எழுதிட்டு, அண்ணன் வந்து தமிழக முதல்வர் வந்து சந்திச்சுட்டு போகிறாரு. சந்திச்சுட்டு அவங்க வந்து உண்மையிலேயே அங்கே எல்லாரையும் வெளியேற்றிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, பேசிக்கிட்டாங்க. அதை வந்து அண்ணன் சீமான் அவர்களோடு முதல்வர் என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டால் இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது அரசியல் அறிவற்ற தன்மைன்னு நம்ம நினைப்போம். இதை என்ன சொல்லுங்கள், இதை எப்படி சொல்லுவீங்க? அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திப்பில் பேசியது என்ன தெரியுமான்னு எதுக்கு பேசுகிறீங்க? அவங்களே தனியாக பேசிக்கிட்டாங்க. அப்போ தனியாக பேசிக்கிட்டவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன தெரியுமா, ஏது தெரியுமா? எனக்கு புரியலை. நீங்கள் இன்னும் கிட்டத்தட்ட 16 வருஷம் பயணப்பட்டிருக்கிறோம். ஒரு செய்தியை வந்து அண்ணன் பேசுகிறது தான் அந்த செய்திக்கு மரியாதை. அண்ணன் பேசி இருக்கிறாருன்னு நாம செய்தி பேசுறது வந்து அந்த செய்திக்கான மரியாதை இல்லை. அதே போல் அண்ணன் பேசுவதை அண்ணன் தான் பேசணும். தலைவர் பேசுவதை, கட்சியினுடைய தலைமை பேசுவதை தலைமை தான் பேசணும். தலைமை இந்த முடிவில் இருக்குன்னு நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த பழக்க வழக்கத்தை நாம் இப்போ இதுக்கணும். நான் உண்மையிலேயே இது வந்து ஒரு உள்ளரங்கில், இந்த காணொலி பதிவையே ஒரு உள்ளரங்கில் நாம் பிள்ளைகள்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற இடத்துல பேச வேண்டிய செய்தியாக தான் நான் நினச்சேன். ஆனால் காலையிலேருந்து முக்கியமான பொறுப்பாளர்கள் கூட தங்களுடைய பதிவில் திருச்சி கிழக்கில் அண்ணன் சீமான் போட்டியிட்டால் 100% வெற்றி. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏன் நீங்கள் கருத்து கொடுத்தாப்புல அண்ணன் சீமான் அங்கே போட்டி போட போகிறாங்களா? இல்லை, நீங்கள் எதுக்கு இந்த வேலையை செய்றீங்க? இப்போ இதெல்லாம் ஒரு அழுத்தமாக போய் அண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது ஒரு கேள்வியாக மாறி அண்ணன் வந்து யார் அப்படி சொன்னான்னு கேட்டு இது இந்த சங்கடத்தை நாமே நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த அழுத்தத்தை தலைமைக்கு உருவாக்குகிறோம். தயவு செய்து இந்த தலைமை வெளியிடுகின்ற செய்திகள் எல்லாத்தையும் தலைமையை வெளியிடணும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான் யூடியூப் சேனலை ஒழிஞ்சு யூடியூப் சேனலினுடைய வளர்ச்சிக்கு கட்சியை பயன்படுத்திக்க கூடாது. தயவு செய்து அப்படி நீங்கள் இதை அணுகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சியினுடைய தலைவர் வெளியிட வேண்டிய செய்திகளெல்லாம் நாம் வந்து இந்த பார்வையாளருக்கும் வியூவர்ஸுக்காகவும் இதற்காகவும் கொண்டுட்டு வந்து முதல்ல வெளியிடுறது. கட்சியில் வந்து இது பேசப்பட்டுச்சுன்னா பேசி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து சேனலில் வந்து உட்காந்து பேசிடுறது. இது போல தான் எல்லாமே. நீங்கள் இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்கேமிங் நான் என்ன கேட்குறேன்னா, மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை இருக்குது. நாமளும் அவங்க அயராது வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்கேமிங் நடக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது தானே. ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து 120க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் வச்சு அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், அந்த தொகுதியில் வெற்றி பெறும் வாய்ப்பில் இருக்கிறவன் மேலே அவதூறு பரப்புறதும் செஞ்சாங்களா இல்லையா? அப்போ நமக்கு தெரியாமையே இந்த வேலைகளை செஞ்சாங்க இல்லையா? அவங்களுடைய ரகசியம் எப்படி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்ததோ அதுபோல் சில வேலைகளை நாம் ரகசியமாக தான் செய்யணும். எல்லாத்தையும் முகநூல் லைக்குக்காகவும், ட்விட்டர் ஷேரிங்காகவும், வாட்ஸ்அப் இதுக்காகவும், யூடியூப்பினுடைய பார்வையாளர்களுக்காகவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தலைமை என்ன செய்யணும்னு நினைக்கிதோ அதை தலைமை தான் செய்யணும், நாமெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நாமெல்லாம் தலைமையாகிற அந்த விருப்பம் இருக்குதா? அப்போது இந்த சீக்ரெட்ஸ் எல்லா கட்சியிலையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் நாம் தான் பரபரப்பாக இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து இனிவரும் காலங்களில் பொறுப்பாளர்கள் பொறுப்போடு நடந்துக்கங்க அப்படின்னு நான் உரிமையோடு சொல்கிறேன். ஏன்னா தலைமை எடுக்க வேண்டிய முடிவுகளை நாம் பொதுத்தளத்தில் கொண்டுட்டு வந்து விவாத பொருளாக மாற்றக்கூடாது, மாற்றவும் முடியாது. இப்போ என்னென்னா, இப்போ அடுத்து வந்து அங்கே யார் போட்டி போடுறாங்கங்கிற பார்வை, இதெல்லாமா கேள்வி? இப்போ நேரம் திருச்சி கிழக்கில் போய் நாம் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நாம் எந்த வாக்கு வாங்கியிருக்கோம், எந்த இடத்துல எதுக்கு வாக்கு குறைஞ்சிது, நாம் எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சீக்ரெட்டாக வேலை செய்யணும்.
திருச்சி கிழக்கு அப்படிங்கிற தொகுதி இனி தேர்தலை சந்திக்க போகிற ஒற்றை தொகுதி அப்படின்னு இருக்குதுன்னா நாம் போய் இப்பயே இறங்கி சீக்கிரட்டாக இந்தந்த இடத்துல இந்தந்த ஃப்ளா இருக்குது, எதனால் வந்துச்சு, எந்த அவதூறுகள் பரப்பப்பட்டது, அந்த அவதூறுகளுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு சீக்கிரட்டாக வேலை செய்யணும். நாங்கள் போய் இவரை நிறுத்துவோம், இன்னும் வேறு சாட்டை துரைமுருகனை நிறுத்துவோம், சாட்டை துரைமுருகனை நிறுத்துவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு போய் சாட்டை துரைமுருகனை வேலை செய்ய முடியும்? நாம் போய் வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிறத சீக்கிரட்டாக வச்சுக்கணும். அப்போ தயவுசெய்து முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் இதற்காக ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க. கட்சிக்குள்ளே கட்சியினுடைய நடைமுறைக்கு, கட்சியினுடைய பயணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இவற்றையெல்லாம் முகநூல், யூடியூப், எக்ஸ் வலைதளம் எல்லாத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறத பதிவு செய்து, நீங்கள் உங்களுக்கு மேலே அதாவது எனக்கு தோணுனதை நான் பேசிட்டேன். இது உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஆமாம் இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.